பண்ணலாமா? ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. இப்படி கிளச்சிலேருந்து மெயில்டாக கலடுங்க. மெதுவாக கிளச்சிலேருந்து மெதுவாக கலடுங்க. பிரேக்கை விட்டுருங்க. போகுதா? எக்ஸைட் யூஸ் பண்ணாதீங்க. என்ன இது இறக்கும், வண்டி நீட்டாக போடணும். வண்டி அந்த ஸ்பீடு பிரேக்லாம் தாண்டிட்டு நம்ம மறுபடியும் செகண்ட் கீர் போட்டுருவோம். சரிங்களா? லைட்டாக எக்ஸைட்டர் தொடுங்க. லைட்டாக தொடுங்க. தொடுங்க. எக்ஸைட்லேருந்து காலை எடுத்துகிட்டு கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சி 2வது கீர் போடுவோம். கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிக்கணும். பிரேக்கில் காலை வச்சு மாற்றி இன்னும் வச்சுருக்கேன். திருப்பங்க. கிளச்சை தேடாதீங்க, திருப்பங்க. நீங்கள் கிளச்சு பிடிச்சிட்டிங்களா? நீங்கள் கிளச்சை பிடிக்கிறீங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிருக்கும். மாற்றி திருப்பங்க. மாற்றி திருப்பிகிட்டே இருக்கக்கூடாது தாங்க. நம்ம தேவை முடிஞ்சோடனே கட் ஆஃப் பண்ணிடணும். பிரேக் விட்டுருங்க. நம்ம தேவை முடிஞ்சோடனே கட்டாக விட்டுருணும். லைட்டாக எக்ஸைட் பண்ணுங்க. லைட்டாக எக்ஸைட் எக்ஸைட்லேருந்து காலை எடுத்து கிளச்சை பிடிச்சி செகண்ட் கியர். பிரேக் விட்டுருங்க. கிளச்சையும் விட்டுங்க. மெதுவாக எடுக்கும். வெட்டுக்கிற எடுத்தீங்கன்னா ஆஃப் ஆயிடும். நான் ஹெல்ப் பண்ண தெரிஞ்சுதான் போகலாம். எக்ஸைட் பண்ண போகலாம். அப்படி நம்ம ரோட்டில் போகலாம். அந்த கார் போயிட்டோம். அந்த ஃபோன் யாரும் எடுத்து பேசிடுங்க. தம்பி பிரேக்கு கிளச்சி விட்டுருங்க. ஃபோன் எடுங்க. இதெல்லாம் விட்டுருங்க. ஒன்றும் பிரச்சனை. அதான் டிரைவிங் கிளாஸில் இருக்கேன், கூப்பிட்றேன். இல்லை, டிரைவிங் கிளாஸில் இருக்கேன். ஒரு 1/2 மணி நேரத்தில் போயிட்டு கூப்பிட்றேன். ப்ரோ மீனாட்சி வந்துட்டேன். 2 நிமிஷம். இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கோங்க. எக்ஸைட் லைட்டாக டச் பண்ணுங்க. எக்ஸைட் டச் பண்ணால் பிரேக்கை மிதிக்கிறீங்க. எக்ஸைட் பக்கத்தில் போயிட்டு நம்ம மாற்றி சரி மேடம் பண்ணலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. எக்ஸைட் வந்து காலை எடுத்து கிளச்சை பிடிச்சி 2வது கீர். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுங்க. அப்படியும் எக்ஸைட்டில் கொடுக்காதீங்க. கிளச்சை மட்டும் ஃபுல்லாக பிடிச்சிக்கோங்க. ஃபுல்லாக பிடிச்சி அந்த ரைட் இந்த லெஃப்ட். இப்போ கிளச்சை விடுங்க பார்க்கலாம். மெதுவாக எக்ஸைட் பண்ணி
பிரேக் கிளச் ஸ்பீடு பிரேக். ஏன்டா தம்பி கிளச்சு பிடிக்க மாட்டேன்? நீங்கள் பிடிச்சிங்க. நான் பிடிச்சா அப்போ நீ எப்போ பிடிப்பேன்? இப்போ நான் தான் வண்டி ஓடிட்டே இருப்பேன். நீ வண்டி ஓட்டுவேன் வேணாமா? ஓட்டுறேன். இப்போ கிளச்சு நான் பிடிச்சிட்டேங்கிறேன், நீ பிடிக்காதங்கிட்டு நான் முடிச்சிட்டேன், வேறு வழி இல்லை. தம்பி வந்துட்டுருக்கேன் வைக்கிறது தான். நீங்கள் வந்தீங்கன்னா சரியாக இருக்கும். மெதுவாக எடுக்கணும், கிளச்சிலேருந்து கால் மெதுவாக எடுக்கணும், ஸ்பீடாக எடுக்காதீங்க. நம்ம ரோடு பிரேக்கு கிளச்சு சரிங்களா? இந்த குழி வருது, நீங்கள் வைத்து எக்ஸேட்டை விருக்கின்னு மிதிக்கிறீங்க, அப்புறம் குழி வரும்போது அப்புறம் பிரேக்கு கிளச்சை பிடிக்கணும்ல. ஏன்டா தம்பி போகலாம், ஃபஸ்ட் கியர் போட்டிங்கன்னா போகலாம். கால் மெதுவாக எடுக்கணும், ஸ்பீடாக எடுத்திங்கன்னா ஆஃப் ஆகிரும். போகலாம் லைட்டாக எக்ஸலேட்ரு, இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்ரு. எக்ஸலேட்ரு இப்போ கிளச்சை பிடிச்சி ரெண்டாவது நிறுத்தணும். அவர் நிற்கிறார், அவர் கூப்பிட்டு போய்க்கலாம். ஃபஸ்ட் கியர் போட்டுக்கணும். பட் இப்படி நிறுத்தக்கூடாது, ஏதோ ஒரு சைடு ஓரமாக இருக்கணும். இப்போ பின்னால் வண்டி வந்தால் என்ன ஆகுது? ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டுக்கணும். பிரேக் கிளச்சு மெதுவாக எடுங்க, பிரேக் வண்டி கிளச்சு ஃபுல்லாக பிடிங்க, திருப்பிங்க ஃபுல்லாக திருப்புங்க. சரி திருப்புங்க, சரிங்க ஃபுல்லாக திருப்பு ராஜா, வண்டி வரட்டும். ஃபுல்லாக திருப்புங்க, ஃபுல்லாக திருப்புங்க, இன்னும் திருப்பி திருப்புங்க திருப்புங்க. இப்போ கிளச்சை விடுங்க, கிளச்சை விடுங்க. வண்டி இப்போ நம்ம சைடு போகுதா? இப்போ மாற்றி திருப்புங்க, திருப்புங்க, இன்னும் கொஞ்சம் மாற்றி திருப்புங்க. அப்படியே பிடிச்சிக்கோங்க, அப்படியே பிடிச்சி நம்ம சைடு போகுது. அங்கே வண்டி வரவங்க போய்க்குவாங்களா? இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போட்டுக்குங்க. அப்படியே கிளச் ரிலீஸ் பண்ணுங்க, வண்டி போகுது. கிளச் ரிலீஸ் பண்ணுங்க, வண்டி போகுது. அந்த ரோட்டில் போகலாம். திருப்பி மாற்றி திருப்பி 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 ஸ்டடி பண்ணு, ஸ்டடி பண்ணு. லைட்டாக எக்ஸலேட்ரு எக்ஸலேட்ரு காலை எடுத்து கிளச்சை பிடிச்சி எக்ஸலேட்டை மிதிக்காதீங்க, வண்டி ஸ்பீடாக போகும். சவுண்டு கேட்குது தெரியுதா? எக்ஸலேட்டை தொடுங்க. நம்ம அந்த ரோட்டில் போனோம் தானே, கேப் போடக்கூடாது. எக்ஸலேட்டர் காலை எடுத்து கிளச்சை பிடிச்சி 3வது கீர். நீங்கள் மிதிக்க வண்டிக்கு நீங்கள் கீர் போட்டே ஆகணும். போகலாம். எக்ஸலேட்டை தொட்டிங்கன்னா டீசெண்டாக மெதுவாக கீர் போடலாம். எக்ஸலேட்டர் மிதிச்சிங்கன்னா கீர் மாற்றியே ஆகணும். ஒரு கால் எடுத்து நீங்கள் திருப்ப முடியாது. எக்ஸலேட்டர் மிதிச்சிங்கன்னா வண்டி திருப்ப முடியாது. எக்ஸலேட்டர் லைட்டாக தொட்டு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகேவா? நீங்கள் தொடர ஃபீல் மாறுதா? எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நீங்கள் அந்த ஃபீலை உணருங்கன்றா. எடுத்து கால் எடுங்க, கிளச்சை பிடிங்க. 4வது கீர் போகலாம். சாமனா 2-3 நாள் ஒரே ட்ரிப்பாக இருக்கு. எந்த ஊர் போயிட்டு இருக்கீங்க? எக்ஸலேட்டர் கால் எடுத்து கிளச்சை பிடிச்சி 5வது கீர் போட்டுங்க. ஸ்டேரிங் ஆட்டாதீங்க. 5வது கீர் போடுங்க. நடுப்புனி குளிஞ்சாம்பா இருக்குனால ஸ்டேரிங் ஆட்ட வேணாம், சரிங்களா தம்பி? சரி.
பிரேக் பிடிச்சிக்கோங்க. கீர் அப்படியே டவுன் பண்ணிங்க. 5வது கீரில் வந்தீங்க, 3வது கீர் போட்டீங்க. 3 ஒன்றும் போடக்கூடாது. 3 எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. கீர் கன்ஃபியூஸ் ஆகாது. ஏன் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா மெதுவாக போடுங்க. டக்குனு பயப்பட்டு பதட்டப்பட்டு போகணுங்கிறதுலாம் இல்லை. மெதுவாக போடுங்க. 4வது கீர் எக்ஸைட்டில் கால் எடுங்க. கிளச்சு பிடிச்சி 4வது கீர் போடுங்க. கேப்பில் போகும். பயப்படாம போங்க. அண்ணா ஒரு 20 நிமிஷம் வந்துடுவேன். 20 நிமிஷம் அண்ணா கரெக்டாக மூவ் பண்ணிவிட்டு அவன்கிட்ட போய் வண்டி மாற்றிக்கலாம். சரிங்களா? மறுபடியும் 1லேருந்து 5 கீர் போடுங்க. 1லேருந்து 5 கீர். சரிங்களா? இண்டிகேட்டர் பண்ணுங்க. இந்த ரோட்லேயே போகலாம். அதில் இந்த ரோட்டில் போகலாம். வேறு எத்தனை கீர் போட்டுக்கணும் கண்ணா? நான் தான் சொல்லிட்டேன் உங்களை 1லேருந்து 5 கீர் போடுங்கன்னு. எடுத்துங்க. முடிக்க லெஃப்ட் போட்டு எடுத்துங்க. போட்டுக்கிட்டே வந்தீங்க. மறுபடியும் 1லேருந்து 5 கீர் போடுங்க. இண்டிகேட்டர் மாற்றி போட்டுக்கங்க. இந்த ரோட அப்படி மெதுவாக பிடிச்சிக்கணும். ஸ்டடி பண்ணு. ரெண்டாவது போடுங்க கண்ணன். சரி. நான் சொல்லணும். நான் தான் உங்கள்கிட்ட வந்துருச்சு ஸ்பீடு. அது 35 ஸ்பீட் வர மாதிரி போட்டுருக்கேன்.
ஆஃப் பண்ணியிருக்கணும். படம் இருக்குது மறுபடியும் 1 5 கீர். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடுங்க. கிளச்சை பிடிச்சா கீர். வண்டி ஷார்ட்டில் தான் இருக்குது. வண்டி ஸ்டார்ட்டில் சரி நம்மளோட இதே பதில் போகலாம். டக்கு அங்கே போகக்கூடாது. இப்படி போயிட்டே இருக்கும்போது தான் மெதுவாக தான் இப்படி போகணும். எக்ஸைட் கொடுங்க. எக்ஸைட் கொடுங்க. ரெண்டாயிரம் அவ்வளோதான், தப்பு இல்லை. 2 பணம் பணம் 3 இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. காலை எடுத்துக்கிட்டு தான் எக்ஸைட் மிதிக்கணும். சரிங்களா? ஸ்டேரிங் ஆட்டாதீங்க. நம்ம ரோடுக்கு அந்த தாராளம். அப்போ ஸ்டேரிங் ஆட்டாது. வண்டி நீட்டாக போயிட்டுருக்குல்ல, நீட்டாக போகும்போது கலைக்கூடாது. அந்த ரோட்டில் போயிடும். நீட்டாக போகும்போது எதையும் கலைக்கக்கூடாது. அது வாட்டி நீட்டாக போயிட்டே இருக்கணும். அப்படி பிரேக்கு கிளச்சு பிரேக் லைட் கீர் குறைக்கணும்னா ஃபஸ்ட்டு லைட் நிதானம். நம்ம குறைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளச்சை பிடிச்சிட்டோம்ல, அதனால் நம்ம எப்போ வேணாலும் குறைச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. சரிங்களா? கிளச்சை பிடிக்காம தான் பயப்படும். ஸ்பீடு குறைஞ்சிச்சுல. இப்போ 3 கீர் போட்டு 3 கீர் போகணும். கிளச்சை பிடிச்சிட்டா நமக்கு எப்போ தோதாக இருக்கோ, நம்ம எப்போ நிம்மதியாக இருக்குமோ அப்போ கீர் மாற்றிக்கலாம். சரியா? இல்லை பேக்கில் முன்னாடி எல்லாம் வண்டியும் வந்துட்டு போகுது. நம்ம தான் கிளச்சை பிடிச்சிருக்கோம்ல. 4 கீர். இப்போ கிளச்சு விட்டுட்டு தான் ஆக்சிலேட்டரே கொடுக்கும். ஆமாம், வண்டி பிரேக் கிளச் பின்னாடி வண்டி வரும். 3 கீர் போட்டு போகலாம். ஸ்பீடு கம்மியாச்சுன்னா டக்குன்னு கீரை மாற்றணும். கிளச்சை விட்டுட்டு எக்ஸைட்டே கொடுக்கணும். 4 கீர் போடணும். வேறு போகலாம். இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்கோ. அங்கே ஒரு திருட்டுக்காரில் ஒயிட் சட்டை அவரை பிக்கப் பண்ணணும். ஒயிட் சட்டை எங்கே நிற்கிறாரு. எனக்கு தெரியுது. உனக்கு தெரியுதா இல்லையா? வண்டி பின்னால் வரதா வரலையா? வண்டி பின்னால் வரல. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கலாம். போகலாம். எத்தனை கீர் போட்டுருக்கணும்? செகண்ட் இல்லை போடலை. நம்மளோட
போட்டு டக்கு டக்குன்னு கிளச்சு வருது. சரி விட்டுட்டு பிரேக்கு கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கும். கீர் என்ன பண்ணியிருக்கணும்? அப்படி போகலாம். இந்த ரோடை பிடிச்சிட்டே இந்த ரோடு தான். சரிண்ணா சரி. தெரிஞ்சு வந்தாலும் தெரியாமல் இந்த ரோடை பிடிச்சிட்டாலும் நம்ம இந்த ரோடு தான். நான் எத்தனை கீர் போடுவேன்? அஞ்சாயிரம் போடு, தப்பு இல்லை. கிளச்சை பிடி. ஏய் ஏய் எத்தனை கீர் போட்டேன்? கிளச்சை பிடி. எத்தனை கீர் போட்டா போ? 3 நேராக தள்ளுற நீ வந்துட்டு வெடுக்கணும். கிளச்சு தான் ஈஸியாக இருக்கா? இல்லை மிஸ் ஆகுதுன்னு சொல்லுங்கள். அந்த பைக்கில் நிதானமாக இருக்கணும், பரபரப்பாகக்கூடாது. பைக்கில் என்ன பண்ணுறேன்னா அந்த பாதி கிளச்சு பிடிச்சி இது பண்ணிட்டு மாதிரி அதில் விழுதுது. பைக்கில் விழுந்துடும், இதில் விழுகாது. இது கொஞ்சம் டைட்டாகவும் இருக்குது. ஆல்ரெடி கீர் என்ன பண்ணியிருக்கணும்? 2 கீர் போட்டு 2 போனோம் ஓடிடலாம். அவ்வளோ எது எக்ஸைட் மிதிக்காது. எக்ஸைட் மிதிக்காது. போடு 3 கீர் போடு. கிளச்சை பிடி ஃபஸ்ட்டு. மிச்சப்படி 3 கீர் டக்கு ஓடிடலாம். எக்ஸைட் மீதி ஓடிடும். வெயிட் பண்ண போகுதா? நல்லா இருக்கு. போடு. ஏய் ஏய் எத்தனை கீர் போட்டேன்? மறுபடியும் எத்தனை கீர் போட்டுருக்கேன்? மறுபடியும் எத்தனை கீர் போட்டுருக்கேன்? இது எத்தனை கீர்? இப்போ அது எத்தனை கீர்? 3 தடவையும் தப்பாக போட்டு 3 தடவையும் 5 கீர் தான் போட்டேன். அப்புறம் எங்கிட்டே சொன்னீங்கன்னா ஆனால் நான் கிளச்சு ஃபுல்லாக பிடிச்சிட்டேன். அது கீரை இப்படி தள்ளக்கூடாதா தம்பி? நியூட்ரல் வந்து உங்ககிட்ட வந்து நம்ம 5 கீரை. சரி நீ என்ன பண்ண கீரை? வெடிக்கணும் தள்ளி என்ன பண்ண? வெடிக்கணும் தள்ளுவாங்களா கீரை? திரும்பி நான் தள்ளுறேன் பார்க்கலாம். தள்ளக்கூடாது. அதை ஆட்சிக்கு போகிற இடத்துல இழுத்திடு. இப்படி ஆட்டோமேட்டிக்கலாம்.
ரெண்டாவது கீர் போடுறது கஷ்டம் தம்பி. ரெண்டாவது கீர் போடு. கிளச்சை போடுறா டேய். ஆட்டோ தான் இன்னும் வரமா நல்லா கிளச்சை பிடிச்சாதான் நிற்கும். நான் பிடிச்சிட்ருக்கேன் தெரியுதா? பட் உங்கள் கால் எக்ஸைட்டில் இருக்குது. பிரேக்கிங் நான் தான் பிடிச்சேன் தெரியுமா? ஆமாம். ஆஃப் பண்ணிடுறேன். போகலாம். சலமண்ணா.